டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். நகைக்கடன் கட்டுப்பாடுகளை ரிசர்வ் வங்கி ஒத்திவைத்துள்ளது. வங்கிகளில் தங்க நகைகளை அடகு வைத்து கடன் வாங்க கடுமையான விதிமுறைகளை ரிசர்வ் வங்கி பரிந்துரை செய்தது. இதற்கு தமிழகம் முழுவதும் கடும் எதிர்ப்பு கிளம்பியது. தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் ஆர்பிஐ பரிந்துரைகளை திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தியிருந்தனர். இந்த நிலையில் கட்டுப்பாடுகளில் தளர்வுகள் அளிக்குமாறு ரிசர்வ் வங்கிக்கு மத்திய நிதி அமைச்சகம் அறிவுறுத்தியிருந்தது. இதனைத் தொடர்ந்து 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் வரை கட்டுப்பாடுகளை ஒத்திவைத்த ஆர்பிஐ 2 லட்சம் ரூபாய் வரையிலான கடனுக்கு கட்டுப்பாடுகள் இல்லை என அறிவித்துள்ளது. ராமதாஸ் அன்புமணி இடையே மோதல் உச்சகட்டத்தை எட்டியுள்ள நிலையில் பாமக உடையும் சூழல் ஏற்பட்டுள்ளது. அன்புமணி மீது நேற்று ராமதாஸ் கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். இந்த நிலையில் பாமகவை தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வரும் நடவடிக்கையில் அன்புமணி ஈடுபட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ராமதாஸின் குற்றச்சாட்டை தொடர்ந்து சென்னை பனையூர் அலுவலகத்தில் அன்புமணி தனது கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார். சென்னை உள்ளிட்ட 23 மாவட்ட செயலாளர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. இதில் 22 பேர் கலந்து கொண்டனர். பாமக வழக்கறிஞர் பாலு உள்ளிட்டோர் கூட்டத்தில் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் பேசிய அன்புமணி, உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நானே தலைவராக தொடர்வதாக திட்டவட்டமாக கூறினார். பாமக யார் சொத்தும் கிடையாது என்றும் அவர் பேசினார். இதனிடையே பொருளாளர் பதவியில் இருந்து நீக்கப்பட்ட திலகபாமா தொடர்ந்து நீடிப்பார் என்றும் அன்புமணி தெரிவித்துள்ளார். ராமதாஸ் அன்புமணி போட்டி அறிவிப்பால் பாமக உடையும் நிலை ஏற்பட்டுள்ளது. கட்சி தாவுகிறவர்களுக்கு பாஜகவில் எதிர்காலம் இல்லை என பிரதமர் நரேந்திர மோடி எச்சரித்துள்ளார். பீகாரில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் ஆட்சியை கைப்பற்றுவதில் ஆர்ஜேடி என்டிஏ கூட்டணி இடையே கடும் போட்டி நிலவுகிறது. இந்த நிலையில் கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, தேர்தல் நேரத்தில் கட்சி தாவிவிட்டு பிறகு பாஜகவிற்கு திரும்புபவர்களுக்கு முக்கியத்துவம் கிடையாது என எச்சரித்தார். மேலும் ஆபரேஷன் சிந்தூர் குறித்து பிரச்சாரம் செய்யும்படியும் கட்சியினருக்கு பிரதமர் அறிவுறுத்தினார். மதுரை ஆரப்பாளையத்தில் உள்ள மத்திய சிறைச்சாலையை இடமாற்றம் செய்ய தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. இடவசதி இல்லாததாலும் நகரம் விரிவடைந்து வருவதாலும் ஆரப்பாளையத்தில் மத்திய சிறை தொடர முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் 336 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேலூர் அருகே மத்திய சிறைச்சாலை அமைக்க அரசு முடிவு செய்துள்ளது. இதற்கான டெண்டர் அறிவிப்பையும் அரசு வெளியிட்டுள்ளது. விரைவில் கட்டுமான பணிகள் தொடரும் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. நாடாளுமன்ற மக்களவை தேர்தலின் போது மதிமுகவிற்கு ராஜ்யசபா சீட் தரப்படும் என திமுக கூறியதாக துரை வைகோ தெரிவித்துள்ளார். வைகோவிற்கு என்றால் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் செய்யாமல் இருக்க மாட்டார் என்றும் அப்போது பார்த்துக் கொள்ளலாம் என திமுகவினர் கூறியதை தாங்கள் ஏற்றுக்கொண்டதாகவும் துரை வைகோ தெரிவித்துள்ளார். எனினும் திமுக கூட்டணியிலேயே தொடர்வதாகவும் அதில் எந்த மாற்றமும் இல்லை என்றும் அவர் கூறினார். பணக்கார மாநிலங்கள் பட்டியலில் குஜராத் மாநிலத்தை தமிழகம் பின்னுக்கு தள்ளி முன்னேறியுள்ளது. முதலிடத்தில் மகாராஷ்டிராவும் தமிழகம் 2வது இடத்திலும் உள்ளது. தமிழ்நாட்டில் 8.9% ஆட்டோமொபைல் உற்பத்தி, ஐடி துறைகள் வளர்ச்சி அடைந்ததே தமிழ்நாட்டின் ஜிடிபி அதிகரிக்க காரணம் என கூறப்படுகிறது. கர்நாடகா 3வது இடத்திலும், குஜராத் 4வது இடத்திலும், உத்தரப்பிரதேசம் 5வது இடத்திலும் உள்ளன. 2 மற்றும் 5 ரூபாய் நோட்டுகளை அச்சடிப்பதை நிறுத்தியுள்ளதாக ஆர்பிஐ அறிவித்துள்ளது. இதேபோல் 200 ரூபாய் நோட்டுகள் அச்சடிக்கப்படுவதும் நிறுத்தப்பட்டு விட்டது. அதே வேளையில் 1, 5, 10 மற்றும் 20 ரூபாய் நாணயங்கள் நாட்டில் புழக்கத்தில் அதிகரித்திருப்பதாகவும், ரூபாய் நோட்டுகளை அச்சடிக்க தேவையான மூலப்பொருட்கள் உள்நாட்டிலேயே கொள்முதல் செய்யப்படுவதாகவும் ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது.
தமிழ் மொழியில் இருந்துதான் கன்னடம் தோன்றியது என கமலஹாசன் தெரிவித்த கருத்து கர்நாடகாவில் பெரும் எதிர்ப்பை ஏற்படுத்திய நிலையில் கமல் மன்னிப்பு கேட்காவிட்டால் தக் லைஃப் படத்தை கர்நாடகாவில் வெளியிட தடை விதிக்கப்படும் என கர்நாடக திரைப்பட வர்த்தக சபை எச்சரித்துள்ளது. மணிரத்னம் இயக்கத்தில் கமலஹாசன், சிம்பு, த்ரிஷா உள்ளிட்ட முன்னணி கலைஞர்கள் நடித்துள்ள தக் லைஃப் திரைப்படம் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஜூன் 5ஆம் தேதி இந்த படம் வெளியாக உள்ளது. இந்த நிலையில் கமல் தெரிவித்த கருத்திற்கு கர்நாடகாவில் கடும் எதிர்ப்பு ஏற்பட்டுள்ளதால் படக்குழுவுக்கு சிக்கல் உண்டாகியுள்ளது. கன்னட மொழி குறித்து கமல் தெரிவித்த கருத்திற்கு கர்நாடகாவில் கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ள நிலையில் தமிழகத்தில் நாளுக்கு நாள் ஆதரவு கூடிக்கொண்டே போகிறது. தென்னிந்திய நடிகர் சங்கமும் கமலுக்கு ஆதரவாக களம் இறங்கியுள்ளது. மகத்தான கலைஞன் கமலுக்கு எதிராக திட்டமிட்டு பரப்பப்படும் அவதூறுகளை தடுத்து நிறுத்த வேண்டும் என அந்த சங்கம் கூறியுள்ளது. சுய ஆதாயங்களுக்காக குறிப்பிட்ட சிலர் கமலை கருவியாக பயன்படுத்துவதாகவும் நடிகர் சங்கம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. கன்னடம் மற்றும் தமிழ் மக்களை பிரித்தாலும் சூழ்ச்சி செய்ய அனுமதிப்பது மிகவும் தவறான முன்னுதாரணம் என்றும் தென்னிந்திய நடிகர் சங்கம் கூறியுள்ளது. திரைப்படங்களுக்கு உள்ளாட்சி அமைப்புகளால் வசூலிக்கப்படும் கேளிக்கை வரி 8% 4% குறைக்கப்பட்டுள்ளது. இந்த கோரிக்கையை நீண்ட காலமாக திரைத்துறையினர் முன்வைத்து வந்தனர். இந்த நிலையில் அந்த கோரிக்கையை தமிழக அரசு தற்போது நிறைவேற்றியுள்ளது. திரைப்படங்களுக்கு உள்ளாட்சி அமைப்புகளால் அதிகமாக வசூலிக்கப்படும் கேளிக்கை வரி 8% இருந்ததால் சிறிய படங்களே பெருமளவு பாதிக்கப்பட்டதாக சொல்லப்பட்டது. இந்த நிலையில் வரி குறைப்பால் தமிழக திரைத்துறையின் சூழல் மாறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.